அவர் ரொம்ப புத்திசாலி. அவர் புத்திசாலியா இருக்கிறதுனால ஒரு முகலாய மன்னர் என்ன செஞ்சாரு, என்னுடைய நாட்டுக்கு நீ விருந்தினரா வரணும் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடுறாரு. அவர் முகலாய மன்னர் அரசு சபையில போறாரு. போய் அவரை உட்கார சொல்றாங்க. அப்ப அந்த முகலாய ராஜா சொல்றாரு, ஒரு காவலாளிய கூப்பிட்டு போய் அவர் காவலை நோக்கு சுடுன்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த காவலாளி ஒரு பெட்டியை கொண்டாந்து ராஜா சபையில வைக்கிறாரு. இந்த முகலாய மன்னர் அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்றாரு. உங்களால சொல்ல முடியுமா? இப்ப நான் இங்க வந்திருக்கேன், ஒரு பெட்டியை கொண்டாந்து எனக்கு முன்னாடி நீங்க வைக்கிறீங்க, அந்த பெட்டியில என்ன இருக்குன்னு என்னால சொல்ல முடியுமா? பெட்டி திறந்திருந்தாலும் நம்ம சொல்லலாம். ஆனா அக்பருடைய அமைச்சர் வீர்பால் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கரெக்டான பதில சொல்றாரு. அதுக்குள்ள ஒரு மாதுளம் பழம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. முகலாய மன்னர் வியந்து போயிட்டாரு. ஆச்சரியமான ஆச்சரியம், அவருக்கு தாண்டவே முடியல. எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் உட்கார்ந்தவனே நீங்க அந்த காவலாளி நீங்க சொன்னீங்க, இந்த காவலாளி தோட்டத்து பக்கமா போனாரு, அதனால நிச்சயமா பழம் தான் பறிச்சுட்டு வருவாருன்னு நான் நினைச்சேன். அந்த காவலாளி பெட்டியை கொண்டாந்து வச்சாரு. வச்ச போது உள்ளாரஞ்சு உருண்டையா என்னமோ ஓடிச்சு. உருண்டையா ஓடினால உள்ளார உருண்டையான பழம் தான் இருக்குன்னு நினைச்சேன். நான் வரும்போதே கவனிச்சுட்டு வந்தேன், வலதுகை பக்கத்துல ஒரு மாதுளை மரம் இருந்தது, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பீர்பால் சொல்றாரு. அப்ப எவ்வளவு புத்திசாலியா இருக்காரு பாருங்க. நீங்க இல்லாம பீர்பால் மாதிரியே புத்திசாலியா இருக்கணும். ஆனா நீங்க நல்லா புத்திசாலியா தான் இருக்கீங்க. ஒரு புறாவும் தேன் பூச்சியும் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்குது. தேன் பூச்சியை தெரியும் உங்களுக்கு எல்லாம். பூவுக்கு பூ போய் தேன் எடுத்து தேன் கூட்டை கட்டி அந்த கூட்டை யார் எடுத்துப்பா? தேன் கூட்டை யார் எடுப்பா? நம்ம தானே எடுத்துக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேன் என்ன செய்யுது, தேன் பூச்சி தேன் கூட்டை கட்டுது, அந்த தேனை சேகரிச்சு வைக்குது. ஆனா அந்த தேனை யார் எடுத்துக்கிறோம்? நம்ம தான் எடுத்துக்கிறோம். அதனால அந்த பறவை என்ன சொல்லிச்சான், நீ கஷ்டப்பட்டு தேனை போய் எடுத்துட்டு வந்து வைக்கிற, ஆனா இந்த மனிதர்கள் ஒண்ணுக்கு தேனை திருடிட்டு போயிடுறாங்க, உனக்கு வருத்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு சொல்லிட்டான் அந்த தேன் பூச்சி, மனிதர்களால தேனை மட்டும்தான் திருட முடியும், ஆனா அந்த தேன் எப்படி நான் உண்டாக்குறேன் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை திருட முடியாது. அதனால நான் கவலைப்பட மாட்டேன். நான் தேனை டெக்னிக்கா யூஸ்